லீடர் பின்னாடி மிஸ்டர் செங்கோட்டையன் பின்னாடி நடந்து வர மாட்டார் பழனிசாமி, ஓடிதான் வருவார். ஒரு ஷோரூம் திறந்த நான் சேலத்துல, அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு டேப் கட் பண்றாரு, வாப்பா சீக்கிரமா அப்படின்னு அப்படி ஓடுவார் பழனிசாமி. செங்கோட்டையன் என்ன உத்தரவு போடுறாரோ அண்ணா அதுதான். அவரை மீறி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மினிஸ்டரும் இல்லைன்ற நிலைமை இருந்தது. ஈரோடையே காலியை போச்சு விடுங்க. பிஜி நாராயண் போனார், அவர் போனார், இவர் போனார், எக்கச்சக்கமா கோவிந்தராஜ் ஒரு எம்பி, ஒரு எக்ஸ் எம்எல்ஏ, நம்ம தோப்பு வெங்கடாச்சலம், இப்படின்னு எல்லாம் போய் சிந்து ரவிச்சந்திரன் போய் அந்த டிஸ்ட்ரிக்டே கம்ப்ளீட்டா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. 7 தடவை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன் அண்ணன் செங்கோட்டையன். நான் உங்களோட அன்போட கேட்டுக்கிறேன், காலையில எழுந்து விளையாட ஆரம்பிச்சிடாது. இது வந்து தமிழகமே எதிர்பார்க்குது, நீங்க ஏதோ செய்ய போறீங்கன்னு. 9:30 மணிக்கு டிவியில எல்லா டிவிலையும் இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது அப்படின்ற மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணி விட்றாரு. ஏன்னா பிரஸ்காரங்களுக்கும் மரியாதை கொடுங்க. இந்த அளவுக்கு ஒரு லீடரை தூக்கிட்டு போய் நிறுத்தியிருக்காங்க. நாளைக்கு காலையில் உங்க டைலாக் என்ன டைலாக்கா இருக்கான்னு நான் எப்பயே சொல்லிடுறேன். இது யாராலையும் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், அறிவுபூர்வமா உங்களை புரிஞ்சிட்டதால நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவார் தெரியுமா? நாளைக்கு காலையில நீட்டா சொல்லட்டுமா? எனக்கு கட்சி கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம், ஒற்றுமை வேண்டும் கட்சியில, எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சி போனா மாபெரும் வெற்றியை நம்ம அடையலாம். ஆகவே மனம் திறந்து அதுதான் சொல்றேன், எல்லாரும் இணையணும் போகணும்னு சொல்லி ஊத்தி முழுகிற வேலையெல்லாம் நீங்க பண்ணாதீங்க. அதை நாளைக்கு காலையில நீங்க இந்த வேலையை பண்ணீங்க, எப்படியாவது இது வந்து கடந்து போகணும்னு நினைச்சு ஏதாவது தவறான வேலையை நீங்க நாளைக்கு பண்ணிட்டீங்கன்னா இனி பிரஸ் உங்களுக்கு மரியாதை கொடுக்காது, மக்கள்கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்க முடியாது. 7 முறையா வெற்றி பெற்ற நீங்கள் பழனிசாமி தலைமையை ஏற்று போனீங்கன்னா நான் மன்னிச்சிருங்க, என்ன தப்பா சொல்றதுக்காக. எனக்காக தேர்தல் வேலையை பார்த்துருக்கீங்க, அரும்பாடுபட்டிருக்கீங்க நீங்க. நான் பெங்களூர்ல அப்போ மாநில செயலாளராக இருந்தப்போ, நீங்க என்ன வேணா என்ன சொல்லிக்கோங்க, திட்டிக்கோங்க, பரவாயில்ல. டெபாசிட் காலியாயிடும். பழனிசாமி தலைமையில் நீங்க பயணம் செய்தால் 7 முறை வெற்றி பெற்ற கோபிச்செட்டிப்பாளையத்தில் உங்க ஆதரவாளர்களுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. கட்சி அழிஞ்சு நாசமா போய் ஒன்றும் இல்லாம இந்த கட்சி எங்க இருக்குங்கிற கேள்விக்கு வந்து நிற்குது சார். இந்து முன்னணி மாநாட்டில் கலந்துக்கிறானுங்க. புரட்சி தலைவி அம்மா செய்த வரலாற்று பிழைன்னு ஒருத்தர் பேசுறாரு, இன்னொருத்தர் RSS கூட்டத்தில் கலந்துக்கிறாரு. எல்லாம் உங்களுக்கு வேண்டியவங்க தான். கொங்கு மண்டலத்தில் உங்களுக்கு மாமா மச்சான் அண்ணன் தம்பிங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டு தலைவரையும் அம்மாவையும் அசிங்கப்படுத்துகின்றவர்களை வேடிக்கை பார்க்கின்ற என் அண்ணன் செங்கோட்டையான் என்றால் அதை நானும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.